வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஆப்பிள் சப்பாத்தி அண்ட் ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆப்பிள் 2, வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், கேரட் 1 கப், பீன்ஸ் 1 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், காலிஃப்ளவர் 1 கப், உருளைக்கிழங்கு 1 கப், தேங்காய் 1 கப், பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் 2, கசகசா 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி 10, தயிர் 1/4 கப், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 1/2 கிலோ, சர்க்கரை 2/2 டீஸ்பூன், பால் 1 கிளாஸ், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து இது கூடவே நான் 2 ஆப்பிளை தோல் சீவி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்க போகிறேன். சுகர் சேர்த்துனோம்னா சப்பாத்தி சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்னஸோடு இருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்திருக்க ஆப்பிளும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் நான் பால் சேர்த்து பிசைய போகிறேன். பால் சேர்த்து பிசைஞ்சோன்னா சப்பாத்தி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். மாவு ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம குருமாக்கு தயார் பண்ணிடலாம். குருமா வைக்கிறதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ட்ரை ஆனதும் அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், நம்மளுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்க வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்து பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டு அடுத்து உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து காலிஃப்ளவரை நான் 2 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க காயெல்லாம் நல்லா வேகட்டும்.
அதுக்குள்ளே நம்ம மசால் தயார் பண்ணிடலாம். மசால் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து பட்டை ஒரு 2 துண்டு எடுத்துக்கலாம். அடுத்து கிராம்பு 3 சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 பீஸ் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 2 சேர்த்துக்கலாம். கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 சுத்து விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ காய் வெந்துருச்சான்னு சொல்லி பார்த்துடலாம். காயும் நம்மளுக்கு வெந்துருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க அடுத்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதும் இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம குருமாவில் கொட்டிடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி இலையை தூவி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குருமா தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. இதை வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மடித்து தேய்க்க போகிறோம். இதை வந்து 2 சைடும் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். விட்டுட்டு வர மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க 2 சைடும். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி போட்டு தேய்ச்சிக்கோங்க. ஒவ்வொரு டைம் திருப்பி போடும்போதும் வர மாவை நம்ம தூவிக்கலாம். அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் மாவை தூவிக்கலாம். நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க.
அடுத்து ஆயிலை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கம் ஆயில் படுற மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்து இதை வந்து நம்ம மடிச்சுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ஃபுல்லாக படுற மாதிரி. இதையும் ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு 2 சைடும் வர மாவை தூவிக்கலாம். இனி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்படி மடித்து தேய்ச்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா லேயராக வரும். அதே மாதிரி கடை சப்பாத்தி மாதிரியே இருக்கும். பாருங்கள், நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். இனி வந்து 2 சைடும் மாவை தூவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த மாவை தூவி வச்சா தான் வந்து நம்ம தேய்ச்சி வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்து இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், கல் நல்லா காஞ்சிருச்சு. போட்டாச்சு. இதுக்கு மேலே நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா திருப்பி போட்டு மீண்டும் எண்ணெயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேக வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சப்பாத்தி தயாராகிடுச்சு. இதை பிரித்து காட்டுற பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பாருங்கள் நல்லா லேயராக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்மளோட ஆப்பிள் சப்பாத்தி வித் ஒயிட் குருமா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.